அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி, 4 குரு வக்கிரம், 6ஆம் இடத்தில் கேது சாதகமாக இருக்கிறார், 9 புதன், 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், விரய ராசியில் ராகு. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 புதன் இருப்பதும் 10 சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை தாங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் நிலவிய மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் விலகும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தனி திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருக்கும். அரசியலில் உள்ளவர்கள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் பதவி கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். 9 இருந்த புதன் வார இறுதியில் அவரும் 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதனால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சிலர் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்குவர். பெற்றோர்கள் ஒத்துழைப்பர். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வேலையில் புதுமைகளை செய்து மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பொன் போன்ற காலம். நல்ல வருமானம் கிடைக்கும். அரசு தேர்வுகளில் வெற்றி கிடைத்து மனமகிழ்வு கொள்வீர். செவ்வாய் 10ஆம் இடத்தில் பலமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் தைரியமாக செய்வீர்கள். தங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி உதவிகள் கிடைக்கும். அரசாங்க உதவி உண்டு. மாணவர்களுக்கு மிகப்பெரிய தேர்வுகளில் தாராளமாக வெற்றி பெறலாம். சிலர் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம். குரு 4 வக்கரமாக இருப்பதால் உங்களுடைய எண்ணங்களே உங்களுக்கு தடையாக மாறும். தாமதத்தை பொறுத்து கொண்டு மாற்று வழியில் முயற்சிக்க வேண்டும். விரய ராசியில் ராகு இருப்பதால் காசு பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி பகவான் ஜென்ம ராசியில் இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு வாகன பயணத்தில் கவனம் தேவை. மற்றபடி கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.